150 ஹனி கேக் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் ஹோம்மேட் ஸ்பஞ்சு ரெடி பண்ணலை. ஏன்னு சொன்னால் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் பேக்கரியில் ரெடி பண்ணுற மாதிரி ஜெல் யூஸ் பண்ணி தான் கேக் ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த ரெசிபி உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெசிபியோட டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். 15 முட்டை வச்சு 3 டைமாக பேக் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு 60 லிட்டர் ஓடிஜியில். கேக்கு கொஞ்சம் பெருசு அப்படிங்கிறதுனால 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு. பேக் பண்ணதுக்கு அப்புறமா மேலே க்ரம்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1:1ங்கிறதுல சுகர் சிரப், அதாவது அந்த பாகு சொல்லுவாங்களே, அதை காய்ச்சி எடுத்துட்டு அது கூடவே ஹனியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்பாஞ்சை ஃபுல்லாக நல்லா டிப் பண்ணணும். ஒரு சின்ன லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கணும். அந்தளவில் ஹனி வந்து அந்த ஸ்பஞ்சில் ஊறுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். மேலே ஒரு ஸ்பூனை வச்சு ஹனியை ஊற்றிட்டு கிசாம் ஜாம் இருக்குது இல்லையா, கிசாம் ஜாமில் வேறு ஏதாச்சும் ஜாம் உங்களுக்கு என்ன ஜாம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஜாம் ஆட் பண்ணிக்கலாம். அதை மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா கிசாம் ஜாமை நம்ம அப்படியே அப்ளை பண்ணோன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும், அப்ளை பண்ண முடியாது. அதனால் லைட்டாக க்ரீம் மாதிரி மேலே அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டே சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதோட ரேட்டு 15 ரூபா. அப்படியே முக்கி கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துன்னா கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து முக்கிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹனி கேக்கை ஒன் டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.